அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஜேஎஃப்யூ செகண்ட் ரவுண்டு, அதாவது செகண்ட் ரவுண்டு கிடையாது, ஃபஸ்ட்டு ரவுண்டு இது. ஓகேங்களா? ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு. அடுத்து கவுன்சிலிங் எப்படி, எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலை ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு, வழக்கமாக பார்த்துட்ருப்பீங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னா பிஎஃப்எஸ்சி, பிடெக், பிபிஏ அண்ட் பிஇ வொகேஷனல் கோர்சஸ் இது தான். ஓகேங்களா? இந்த மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதுன்னு சொல்லிட்டு. கீழே போய் பார்த்தீங்கன்னா இதாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு. இப்போ பேசிகிட்டு இருக்கிறது நம்ம பேசுகிறது ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு மீன்ஸ் அந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் முடிச்சுட்டாங்க. சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு மெயில் வச்சுருக்காங்க, பார்த்துருப்பீங்க. எனக்கு சில பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த அலாட்மெண்ட் லெட்டர்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரு கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஃபீ, அதுதான் ரொம்ப முக்கியமான தகவல். சரி, இந்த ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் கிடச்சவங்களுக்கு ஃபீஸு பே பண்ணணும். அதாவது அட்மிஷன் ஃபீஸை பே பண்ண பிறகு தான் அந்த அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் வரும். ஓகேங்களா? அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆன்லைனில் சீட் கிடச்சவங்க 11/8 ஆகஸ்ட் 11ஆம் சாயந்தரம் 7 மணிக்குள்ளார ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? சரி, எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே உள்ள அந்த ஃபஸ்ட் ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் டிஎன்ஜிஎஃப் யூனிவர்சிட்டிக்கு போகணும் ஆஃபீஸு. அங்கே போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸு பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அட்மிஷன் லெட்டர் தருவாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இது எவ்வளோ தான் இருக்குது அந்த கீழே கொஞ்சம் எனக்கு எரர் சொல்லுது, லோடாவில். நீங்கள் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிஎன்ஜேபியில். அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க, அந்த மெயில் கிடச்சவங்க, செலக்ட் ஆனவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆன்லைனில் சீட் அலாட்மெண்ட் கிடச்சவங்க இதில் போய்ட்டு பண்ணணும். ஓகேங்களா? இதில் எரர் வருது எனக்கு, பட் லோடிங் டேட்டாவில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் அது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதுலேயே என்னென்னு சொன்னீங்கன்னா எப்படி கலந்துக்கிறது, ப்ளஸ் என்ன டேட்டு, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தப்ப இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட்டு கிடச்சவங்க 11ஆம் ஆகஸ்ட் 11 போய்ட்டு நீங்கள் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணணும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இதில் இருக்கிறது. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறதாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, 8ஆம் 11ஆம் சாயந்தரம் வரைக்கும் ஆன்லைனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். செஷன் ஆஃப் கோர்ஸ் ப்ரிப்பரேஷன், அட்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட்டு 10,000, அவ்வளோ அலாட்மெண்ட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் அந்த ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்குது. ஓகேங்களா? நேற்றுக்கே சில பேருக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ இவங்களாம் எப்போ பண்ணணுன்னா 11ஆம் ஃபீஸை பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிவி கோர்சஸ், ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் ஃபார் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12/8 சொல்லியிருக்கு. 12ஆம் காலையில் இன் பர்சன் அவங்க அங்கே போகணும், டிஎன்ஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகணுங்க. இது ஒரு முக்கியமான தகவல், மறந்துடாதீங்க. ஸோ டிஎன்ஜேபியோட ஃபஸ்ட்டு ரவுண்டு ஜெனரல் அகாடமிக் இந்த ஸ்ட்ரீமுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்த்தோம் எப்படி நடந்திருக்குன்னா. தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.